ஆர் நீலகண்டன் எழுதிய வேளாண்மை ஒரு வாழ்வியல் மற்றும் கடவுள் இந்த 2 நூல்களையும் தலா ரூபாய் 100 நூலை பெற கீழ்கண்ட எண்ணை அணுகவும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜோதிட ஆசிரியரும் இல்லந்தோறும் ஜோதிட நிறுவனருமான ஜோதிடர் சிவராம கணேசன் அவர்கள். வணக்கம் சார். அமெரிக்காவும் இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 3ஆம் உலக போர் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போர் பொதுவாக ஏன் நடக்குது? ஜோதிட ரீதியான தொடர்புகள், காரணங்கள் ஏதாவது இருக்கா, சொல்லிட முடியுமா? நிச்சயமாக காரணம் இருக்குது. காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே நிகழாது. இன்றைய காலகட்டத்தில் சர்ப்ப கிரகங்களுடைய கடுமையான அழுத்தம் காரணமாக இன்றைக்கு அசாதாரணமான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. முக்கியமாக அமெரிக்கா போன்ற நாடுகள் ராகுவினுடைய ஆதிக்கம் பெற்ற நாடுகள். மற்ற நாடுகள் மீது ஆக்கிரமிப்பு செலுத்தக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட எண்ணங்கள் கொண்ட ஒரு நாடு. ஆரம்பத்திலிருந்தே இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழல். சர்ப்ப கிரகங்கள் ஆட்சி பெறுகின்ற காலம் வரும்போதெல்லாம் அமெரிக்கா கடுமையான சில நிகழ்வுகளை செய்யும். அது மனித குலத்துக்கு அச்சுறுத்தலான பல காரியங்களை செய்யும். முக்கியமாக 1945 உங்களுக்கு ஜப்பான் மீது, ஹிரோஷிமா நாகசாகி மீது அணுகுண்டை போட்டது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. 1945 நடந்த நிகழ்வு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை மிதுன ராசி, மிதுனத்தில் ராகு சூரியன் இருக்கும்போது தான் இந்த நிகழ்வு நடந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு முறை மிதுனத்துக்கு ராகு வரும்போதும் ஒவ்வொரு 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமெரிக்காவை மிக கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறது இந்த கிரகங்கள். இது ரொம்ப பேருக்கு வரலாற்றை புரட்டி பார்த்துருக்க மாட்டாங்க. கிரகங்களுக்கும் இந்த நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகளுக்கும் என்ன தொடர்புன்றதை ரொம்ப அறிவியல் ரீதியாக நம்ம மெய்ப்படுத்த முடியும். 1945 ஹிரோஷிமா நாகசாகி மீது அணுகுண்டு வீசிய படுபாதக செயல் 2,10,000 பேர் இறந்துட்டாங்க. அதற்கு பழிதீர்க்கும் விதமாக ஒவ்வொரு கர்ம விளைவாக ஒவ்வொரு 18 ஆண்டுகளுக்கு முறை மிதுனத்துக்கு வரும்போது எல்லா காலகட்டத்திலும் அமெரிக்கா பாதிக்கும். நீங்கள் 1945 பிறகு மிதுனத்துக்கு வந்த காலம் 1963. அப்போ தான் கென்னடி சுடப்பட்டார், அமெரிக்க அதிபர். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 83 ரீகன் ஆட்சி காலத்தில் பெரிய பொருளாதார வீழ்ச்சி, கடுமையான பொருளாதார வீழ்ச்சிகளை அந்த நாடு சந்தித்தது. அதற்கு பிறகு 2001 ட்வின் டவர்ஸ் இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 18 ஆண்டுகள் கழித்து 2019 கொரோனா. உலக நாடுகளிலேயே மிக அதிகமான மனித உயிரிழப்புகள் ஏற்பட்ட நாடு அமெரிக்கா. காரணம் இந்த ராகுவினுடைய ஆதிக்கம். இந்த 1945 அமெரிக்கா செய்ததனுடைய கர்ம விளைவு இன்றைக்கு வரை அனுபவித்து கொண்டிருக்கிறது. அதாவது மன்னன் செய்த குற்றங்கள் மக்கள் தலையில்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு இருந்த நபர்கள் செய்த தவறு இன்றைக்கு வரை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ட்ரம்ப் செய்யக்கூடிய நடவடிக்கை இன்னும் பல 100 ஆண்டுகளை இந்த நாடு, அமெரிக்க நாடு சந்திக்கக்கூடிய வேறு பேரழிவாக, பெரும் விளைவுகளாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ நெதன்யாகு என்ற ஒரு இஸ்ரேலுடைய அதிபரும் சேர்ந்துட்டார் அமெரிக்கா ட்ரம்போட. அப்போ 2 ராகுவினுடைய ஆதிக்கம் கொண்ட நபர்கள் சேர்ந்து ஈரான் போன்ற நாடுகள் மீது இன்றைக்கு கடுமையான தாக்குதல் செய்து கொண்டிருக்கிறது. இது ஜோதிடத்தின் ரீதியாக மிகச் சரியான உண்மைதான். இப்போ மிதுனத்திற்கும் இன்றைக்கும் என்ன தொடர்பு? இன்றைக்கு மிதுனத்தில் ராகு இல்லை. ஆனால் மிதுனத்தினுடைய திரிகோண ராசி என்று சொல்லப்படுகின்ற கும்பத்தில் இன்றைக்கு ராகு இருக்கிறது. பொதுவாகவே கும்பம் என்ற ராசியில் சுயநல தன்மை மிக அதிகமாக வெளிப்படும். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் அவர்களுடைய மக்களுடைய நலன்களை கூட பொருட்படுத்தாமல் உலக நாடுகள் மீது ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக மிதுன ராசி, கும்பராசி போன்ற காற்று ராசிகளில் அமரும்போது ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஈரான் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, உலக நாடுகள் அனைத்திலும் எரிபொருள் தேக்க நிலை ஏற்பட்டிருக்கு. இது இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வரணும். ஆனால் ட்ரம்ப் போன்றவர்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை.
திரும்ப திரும்ப ஒரு பாவலா விளையாட்டு காண்பித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ரஷ்யா உக்ரைன் போர் இன்றைக்கு வர முடிவுக்கு வரல. அதே போல் காசா இஸ்ரேல் போர் இன்றைக்கு முடிவுக்கு வரல. பொதுவாக இந்த வல்லரசு நாடுகள் போரை துவக்கிவிட்டால் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் விரும்புவதில்லை. அதுபோன்ற நிலை இப்பொழுது தொடர்ந்து விடக்கூடாது. இன்னும் ஒரு வருட காலம் ராகுவினுடைய ஆதிக்கம் கும்பத்தில் இருக்கிறது. அதுவரை இந்த போர் தொடர்ந்தால் உலக நாடுகள் பல நாடுகளில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ஆதிக்கம் கொண்ட நல்ல நபர்கள் சேர்ந்து, அதாவது நல்ல சமாதானத்தை விரும்பக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து தீவிரமான அழுத்தம் கொடுத்து இதை சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் பேரழிவுகள் ஏற்படும். இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும்? இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும்? இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும்? இன்னும் எத்தனை நாட்கள் இந்த போர் நீடிக்கும்? ஏன்னா ஒட்டுமொத்த பிரச்சனையும் தமிழ்நாடு வரைக்கும் எட்டி பார்த்துருக்கு. கும்பத்தில் ராகு கடக்கும் வரை இந்த போர் நீடிக்கும். அது எப்போ முடியும்? போர் முடிவுக்கு வராது. இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி வரை இந்த போர் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் சார்? ராகு கும்பத்தை விட்டு அகலும் வரை இந்த போர் முடிவுக்கு வருவதில் சிரமம் இருக்கிறது. முக்கியமாக இந்த வருட டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அப்பொழுது கும்பத்தை விட்டு மகரத்திற்கு இந்த ராகு பயிற்சி ஆகும். அப்பொழுது ஓரளவு சமாதான சூழல்கள் ஏற்படும். ஆனால் அதுவரை ஏறத்தாழ 8 மாத காலம் 9 மாத காலம் இருக்குது. டிசம்பர் 5 வரை. இப்போ மார்ச் அங்கும்போது 8 மாத காலம் இருக்கிறது. இந்த இன்னும் 1 மாதம் நீடித்தாலே பல்வேறு பிரச்சனைகளை உலக நாடுகள் சந்திக்கும். ஈரான் அவ்வளவு எளிதாக விட்டு கொடுத்து விடாது. எனவே ஈரானும் மிக தீவிரமாக எதிர்த்து போராடக்கூடிய வாய்ப்புள்ள நாடு. இன்னும் சொல்லப்போனால் பல நாடுகளோடு, அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளோடு ஈரான் இப்பொழுதும் பல இடங்களில் குண்டு வீசி கொண்டிருக்கிறது. எனவே அந்த பாதிப்புகளும் இன்றைக்கு அதிகமாகும். எனவே டிசம்பர் வரை நீங்கள் காத்திருக்க முடியாது. அதற்கு முன்னதாக நல்ல கிரகங்கள், நல்ல மனிதர்கள் சேரும்போது இந்த ராகுவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி விட முடியும். எனவே பாரத தேசம் போன்ற சமாதானத்தை விரும்புகின்ற நாடுகள் ட்ரம்ப் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்படி அவ்வளவு எளிதாக அழுத்தம் கொடுத்து சாதித்து விட முடியாது. ஆனால் தீவிரமான அழுத்தத்தை கொடுக்கும்போது தான் இது சாத்தியப்படும். முக்கியமாக சீனா, இந்தியா போன்ற நாடுகள் இதில் தலையிட வேண்டும். தலையிட்டால் ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வரலாம். போர் முடிவடையாது. ஆனால் இந்த பாதிப்புகளை, உலக நாடுகளுக்கு ஏற்படுகின்ற இந்த கச்சா எண்ணெய் போன்ற பாதிப்புகளை தவிர்க்க முடியும். ஒரு நாடு இன்னொரு நாடு மீது பாம்பு போடுறதும், ஷூட் பண்ணி எல்லாரையும் கொல்றதும் அப்படின்னு நடக்குது அப்படின்னா ஜோதிட ரீதியான காரணங்கள் அப்படி சொல்லிட முடியுமா? இந்த காரணத்தினால தான் போரே நடக்குது, இந்த காரணத்தினால தான் இந்த 2 நாடுகளும் அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட முடியும்? நிச்சயமாக சொல்லலாம். பொதுவாக கொத்தான மரணங்கள் அப்படின்றது ராகு அல்லது கேதுவினுடைய செயல்பாடு தான். முக்கியமாக ராகு தான் இது போன்ற நிகழ்வுகளுக்கு காரணம். அப்போ ராகு வலிமை பெருகுவதற்கு காரணம் சுயநலம். அதே போல் இயற்கைக்கு மாறான செயல்பாடுகள். பொதுவாகவே இது 2ம் ஐரோப்பிய நாடுகளில் அதிகம். கியூபாவை தவிர அமெரிக்கா போன்ற யுஎஸ் போன்ற நாடுகளில் இந்த தனி மனித சுயநலம், அதே போல் இயற்கைக்கு மாறான செயல்பாடுகள், இது 2ம் அங்கே அதிகம். எனவே இயல்பாகவே அங்கே இந்த ராகுவினுடைய ஆதிக்கம் கொண்ட மனிதர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் ட்ரம்ப் போன்றவர்கள் மனித குலத்துக்கே எதிரானவர்கள், அச்சுறுத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள், எதற்கும் அஞ்சாத ஒரு தன்மை. அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு ஒரு அற்புதமான பழமொழி நம்மளுடைய சொற்றொடர் ஒன்று இருக்குது தமிழில். ஆனால் எதுக்குமே அஞ்சாத மனிதர்களை எப்படி சரி செய்ய முடியும்? அப்போ இந்த கொத்தான மரணங்களுக்கு காரணம் ராகு ஆதிக்கம் கண்ட மனிதர்கள். இப்போ இவர்கள் தலைமை பதவியில் அமரும்போது மிக மோசமான நிகழ்வுகள் நிகழ்ந்துவிடும். இப்போ இன்றைக்கு நம்மிடம் கூட அந்த உணர்வுகள் அதிகமாகி இருக்கிறது. இன்றைக்கு திருமணம் நடைபெறுவதில் சிக்கல்கள், நடைபெற்றாலும் பிரச்சனைகள், குழந்தை பெறுவதில் சிக்கல்கள், இன்றைக்கு குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்கிறார்களா என்றால் அதிலும் பல்வேறு சிக்கல்கள். இவை அனைத்திற்கும் மனித குலத்துக்கு அச்சுறுத்தலாக இன்றைக்கு ராகு கேது என்ற சர்ப்ப கிரகங்கள் வலிமை பெற்று வருகின்றன. அதுக்கு காரணம் நம்மளுடைய சுயநலம், இயற்கைக்கு மாறான செயல்பாடுகள். முக்கியமாக அசைவ உணவு அதிகமாக உண்ண ஆரம்பித்து விட்டோம். அப்போ உயிர்கொலை, உயிர் பலி போன்ற பல்வேறு காரணங்கள் இதற்கு காரணம்.
உலக நாடுகள் இது போன்ற உள்நோக்கத்தோடு, அதாவது சுயநலத்தோடு செயல்படும் போது பாதிப்புகள் கடுமையாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. போருக்கும் இதுதான் காரணம். பொதுவாக ஆதிக்க மனப்பான்மை யாருக்கு இருக்கக்கூடாது? தனி மனிதர்களுக்கே இருக்கக்கூடாது. அப்போ அரசாங்கத்துக்கு இருக்கலாமான்னா நிச்சயமாக இருக்கக்கூடாது. அப்படி ஆதிக்க மனப்பான்மை இருக்கும்போது அந்த நாடுகள் அந்த மன்னனால் பாதிக்கப்படுவார்கள். நம்முடைய இந்தியாவிலேயே எத்தனையோ மன்னர்கள் அந்த நிலையில் இருந்து ஒளிந்து போயிருக்கிறார்கள். எனவே ட்ரம்ப் போன்றவர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் பின்னால். ஆனால் நிச்சயமாக இந்த ராகுவினுடைய ஆதிக்கம் இன்றைக்கு பல்கி பெருகி இருக்கிறது. மனித குலத்தை கொத்து கொத்தாக கொல்லுவதற்கு, அதாவது இயற்கை கிரகங்கள் இயற்கைக்கு மாறான கிரகங்கள், அப்போ இயற்கை கிரகங்களோடு இயற்கைக்கு மாறான கிரகங்கள் யுத்தம் செய்யும். அப்போ இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு மனிதர்கள் தலையிடாத ஒரு போராக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா இடத்துலையும் ட்ரோன், எல்லா இடத்துலையும் ஏவுகணைகள், எல்லா இடத்துலையும் இயந்திரங்கள். மனிதர்களே இல்லாமல் ஒரு யுத்தம் நடத்த முடியுமா என்றால் நடத்த முடியும் என்ற அளவிற்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது. காரணம் இந்த மாய கிரகங்களுடைய ஆதிக்கம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடுத்திருக்கக்கூடிய இந்த போர் டிசம்பர் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் டிசம்பர் முடிஞ்சிருமான்னு கேட்டாலும் அதுலேயும் கேள்விக்குறின்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இனிமேல் போர் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குமா? தவிர்க்கவே முடியாதா? இந்த போர் இப்போ பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். முக்கியமாக ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ராகு மீனத்தில் இருக்கும்போதே இஸ்ரேல் காசா போர், ரஷ்யா உக்ரைன் போர்லாம் நடந்தது. அப்போ ராகு கும்பத்துக்கு வந்த பிறகு தான் இந்த போர் நடந்ததா என்றால் இல்லை, அதற்கு முன்னதாகவே இந்த போர் தொடங்கி இருக்கிறது. அப்போ கும்பத்துக்கும் இந்த போருக்கும் காரணமா என்றால் காரணம்தான். அப்போ என்ன காரணம் என்றால் சனி கும்பத்தில் இருந்தார். அப்போ ராகு சனியோடு தொடர்பு கொண்டு கும்பத்தை ஆட்டுவித்தார். அதனுடைய விளைவாக ரஷ்யா உக்ரைன் போர், அதே போல் இஸ்ரேல் காசா போர் அது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த காலம் உக்கிரமாச்சு, இந்த போர் உக்கிரமாயிடுச்சு. இப்போ அதை விட கும்பத்திற்கு வந்த உடன் ராகு தன்னுடைய லீலைகளை இன்னும் அது ஆதிக்கம் செலுத்துகிறார். அப்போ யாருக்கெல்லாம் ராகுவினுடைய பண்பு அதிகம் இருக்கும், இப்போ ஆதிக்க மனப்பான்மை இங்கே இருக்கோ அவங்களெல்லாம் ஆட்டி வைப்பாங்க. நம்மை போன்ற மனிதர்களுக்கும் சரி, சாதாரணமாக நம்மை போன்ற மனிதர்களுக்கும் ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்குது. ரொம்ப ஆசை அதிகமாக இருக்குது, பேராசை, இயற்கைக்கு மாறான எண்ணங்கள் பண்புகள் கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது அங்கே ராகு உள்ளே வந்துடுவான். அப்போ ராகு உள்ளே நம் மூலமாக பல உயிர்களை கொல்லுவதற்கு, பல அன்பர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்கு காரணியாக அமைந்துவிடும். இப்போ எல்லா நாடுகள்லையும் எல்லா ஊர்களையும் பல்வேறு அசம்பாவிதங்கள் நடக்குது இல்லையா? அதுக்கு காரணம் இது மாதிரியான எண்ணங்கள் தான். அப்போ இந்த காற்று ராசிகளில் மிக முக்கியமாக கும்பம், மிதுனம் போன்ற காற்று ராசிகளில் அமரும்போது இது இன்னும் பல்கி பெருகுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. கும்பத்துக்குள்ள ஸ்பெசிஃபிக்காக கும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கும்பத்தினுடைய கர்ம ராசி என்று சொல்லப்படுகின்ற ராசி விருச்சிகம். விருச்சிகம் என்பது மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கின்ற இடம். அது பொதுவாக அங்கே தான் சர்ப்ப கிரகங்கள் உச்சம் பெறுகின்றன என்று சொல்லுவாங்க. அப்போ கும்பத்திலிருந்து கும்பத்தினுடைய 10வது ராசி என்று சொல்லப்படுகின்ற போது அந்த 10வது ராசியை இயக்கும். அப்போ 10வது ராசியில் 8ஆம் இடம், அதாவது காலபுருஷ ராசியில் 8ஆம் இடம் விருச்சிகம் என்று சொல்லும்போது அதுதான் அழிவுக்கும் காரணமாக இருக்குது. அப்போ அழிவு ராசியை இயக்குகின்ற ஒரு தன்மை கும்பத்தில் இருக்கின்ற ராகுவுக்கு இப்பொழுது இருக்கிறது. அப்போ இந்த நிலைமை எப்போ மாறும் அப்படின்னா டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு மாறும். ஆனால் அதுவரை இந்த போர் நீடிக்குமா? போர் நீடிக்கக்கூடாது என்பது நம்முடைய விருப்பம். போர் நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. ஆனால் நம்முடைய விருப்பம் என்ன? நீடிக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? மனித முயற்சி தீவிரமாக முயற்சி செய்யணும். அப்போ மனித முயற்சி தீவிரமாக முயற்சி செய்யும்போது இந்த ராகு கேதுக்களுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்திட முடியும். அப்போ நல்ல மனிதர்களுடைய, நல்ல நாடுகளுடைய, சமாதானம் பேசுகின்ற நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படணும். அப்படி ஏற்பட்டால் இந்த நிலை மாறும். அப்படி ஏற்படவில்லை என்றால் இது டிசம்பர் வரை நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நீடிக்கக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய விருப்பம். இயற்கைக்கு முரணான நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியான ஒரு விஷயம் தான் போர் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கீங்க. இந்த போர் சீக்கிரமே முடிவுக்கு வரணும், இழப்புகள் யாருக்கும் எந்த தருணத்திலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நோக்கம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.